ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வித்யா சிவலிங்கம் vlogs. இன்னைக்கு வீடியோவில் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மகிழி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் எங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கு. குலதெய்வம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வால்முனீஸ்வரர். ஸோ அவருடைய கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷனுக்கு எப்போ வந்தாலும் சரி, நாங்கள் கன்ஃபார்மாக ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது எங்களுடைய ரொட்டீனான ஒன்று. ஸோ அதே தான் இன்னைக்கும் பண்றோம். நாகப்பட்டினத்துல ஒரு மேரேஜ். ஸோ அந்த மேரேஜோட கம்பைன் பண்ணி குலதெய்வம் கோயிலையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இதான் போகிற ஏரியா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவான கிராமம். சைட்ல நம்ம கொஞ்சம் அங்கங்க பாண்ட்ஸ், குளம் வெட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதான் போகிற வழி. பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வரும். இந்த சைடெல்லாம் பாருங்க நெல் போட்டிருக்காங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே வயல் தான். நான் மேரேஜ் ஆகி வந்தப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரையான பிளேஸாக தான் இருந்தது. வெறும் முள்ளு செடி அந்த மாதிரி தான். பட் இப்போ கொஞ்சம் காலங்களில் நல்லா மழை பெய்யறதுனால ஊர் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு. இதெல்லாம் தான் வீடுகள். இந்த மாதிரியான செட்டப்ல தான் வீடுகள் இருக்கும் இங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த ஊர்ல நம்ம பார்த்தோம்னா இங்க அங்க குளம் வெட்டியிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒருத்தருடைய சொந்த குளமா கூட இருக்கும். ஒருத்தருடைய வீட்டுக்கு பின்னாடி கூட சின்ன சின்ன குளம் வெட்டி வச்சிருப்பாங்க அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக. இந்த மாதிரி அவுட்டர்ல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவான ஒரு பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குளம் தான். கொஞ்சம் பெரிய வீடா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தமாவே குளம் வெட்டியிருப்பாங்க பின்னாடி. இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். குளங்கள் நிறைய இருக்கும். இதுதான் ஊரு. இப்படித்தான் இருக்கும். இந்த மகிழி அப்படிங்கிற ஊரு நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய மகிழி. இந்த இடத்துல பாருங்க கோயிலுடைய போர்டு போட்டிருப்பாங்க, ஸ்ரீ வால்முனீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி. ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சிட்டில இருந்தவங்களுக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டா பாருங்க. படித்துறையோட இருக்கக்கூடிய குளங்கள். இப்ப இந்த வீடியோலயே நீங்க நிறைய குளம் பார்த்திருப்பீங்க. இது மாதிரிதான் ஊருக்குள்ள எங்க பார்த்தோம்னாலும் குளம் இருக்கும். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியான ஏரியா தான் இது. வெக்கையா தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பாருங்க மறுபடியும் ஒரு குளம். எனக்கெல்லாம் உண்மையிலேயே இது ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. குளத்துல குளிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் எல்லாம் விளையாடிட்டு எல்லாம் இருப்பாங்க. இப்ப கோயில் கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நியர் த டெம்பிள். இது கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம். இந்த சைட்ல இருக்கிறது. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிட்டா. அதனால அவளுக்கு இந்த கோயில் கிட்ட வரும்போது கொஞ்சம் வாமிட் வந்துருச்சு. சரிதான், பெரிய குளம் இருக்கே அப்படிங்கறதுனால இங்கேயே போய் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். அவளு கார்ல வாமிட் பண்ணா. ஆனா குளத்தை பார்த்தோன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு அவளுக்கு. சரி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கூட இங்கேயே வாஷ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிதான் பாத்துட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்தப்ப பாத்தீங்கன்னா மொட்டையடிச்சு நாங்க இங்கேயே குளிச்சுட்டு வந்தோம். பட் இந்த வாட்டி தண்ணிக்குள்ள இறக்கல அவங்கள. சும்மா அந்த இதை மட்டும் வாஷ் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்துடலான்ட்டு. ஸோ இவளுக்கு வாஷ் பண்றது உடனே பாத்தீங்கன்னா கையலும் எனக்கும் வாஷ் பண்ணுங்க அப்படின்ட்டு அழுதுட்டு இருந்தா. ஆனா நாங்க இது பண்ணிக்கல, ஏன்னா டைம் ஆயிடும் அப்படிங்கறதுனால. இங்க நல்ல வேலைக்கு தண்ணி இருந்ததுனால பரவாயில்ல, நல்லா வாஷ் பண்ணி ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணி விட்டு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டோம். இதான் கோயிலுக்குள்ளார போயிட்டு இருக்கோம். எங்க சாமி இவருதான் குலதெய்வம் வால்முனீஸ்வரர். அவருக்கு கூரை கிடையாது, அப்படியே ஓப்பன்ல தான் இருப்பாரு. இவர் தான் ஸ்ரீ வால்முனீஸ்வரர், எங்களுடைய குலசாமி.
பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பேர் இருப்பாங்க. இந்த சைடுல வந்து மதுரை வீரன் இருப்பாரு. கோயிலுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா பச்சையம்மன், காத்தாயம்மன், பெரியாச்சியம்மன் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் இருப்பாங்க. கொஞ்சம் வெயில் இருந்ததுனால பாப்பா எல்லாம் கொஞ்சம் ஓரமா போய் உட்காந்துட்டா. இந்த இடத்துலதான் வந்து கெடா வெட்டுற இடம். இங்கதான் வந்து சாமிக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி கெடா வெட்டுவாங்க. இந்த சைடு லைனா வந்து அவருடைய பிரதர்ஸ் வச்சிருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் மந்த் வந்து 15க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. பயங்கர ரஷ்ஷா இருக்கும். நார்மல் டேஸ்லயுமே வந்து சண்டேல வந்து கெடா வெட்டுறவங்க இருப்பாங்க. இன்னைக்கு கூட அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியே அந்த காம்பவுண்டுக்கு வெளியில வந்து விருந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப கெடா வெட்டணும் அப்படின்னு சொன்னா சாமிக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் கெடா வெட்டிடுவாங்க. அடுத்தது காம்பவுண்டுக்கு அந்த சைடு வெளியில பாத்தீங்கன்னா நிறைய மண்டபங்கள் இருக்கு பின்னாடி எல்லாமே. அங்கெல்லாம் தான் வந்து கெடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு அந்த குளத்துல எல்லாம் வந்து குளிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நாளையவே இந்த இடத்துல இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. நெக்ஸ்ட் மந்த் திருவிழா இங்க எல்லாம் பயங்கர கூட்டமா இருக்கும். திருவிழா டைம்ல நிறைய விசேஷங்கள் உண்டு. இதான் வந்து சுத்தி வர இடம். ஆக்சுவலா முன்னாடி எல்லாம் சுத்தி வரலாம். இப்ப வந்து அங்க அந்த திருவிழா அப்படிங்கிறதுனால நிறைய பாத்திரங்கள் அது இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து பெரியாச்சி அம்மன் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருப்பாங்க. அவங்க பக்கத்துலயும் இந்த சைட்லயும் வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி வரும். இப்ப நேரா வர்றதுதான் வந்து பச்சையம்மன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா காத்தாயி அம்மன். இதெல்லாம் வந்து ரொம்ப பழங்காலத்து சிலைகள் தான். நான் மேரேஜ் ஆன புதுசுல இங்க வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்லெல்லாம் கிடையாது. கீழே வந்து ஃப்ளோரிங் எல்லாம் அவங்க போடவே இல்லை. எல்லாமே வந்து மண்ணாதான் இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வந்து கீழே ஃப்ளோரிங் போட்டு அதுக்கப்புறமா காம்பவுண்ட் வாலு எல்லாமே பண்ணி நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னுமே என்னுடைய மாமியார் கல்யாணம் பண்ணி வந்தப்பெல்லாம் சொல்லுவாங்க, இன்னுமே அந்த மேல டெரஸ் அதெல்லாம் இல்லாம சைட்ல வந்து ஒருவே கல்லு மண்ணுமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவர் தான் கோயில் பூசாரி. முன்னாடியே ஏதாவது பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டோம்னா எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருவாரு. இதுதான் எங்க குலதெய்வ கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங்.